நம்ம கூடவே இருக்கிறவன்ல ஒருத்த நம்மளை விட முன்னேறி நல்லா போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை நினைச்சு சந்தோஷப்படணுங்க. சந்தோஷப்படலனா கூட பரவாயில்ல, அவன் கால வாரி ஒண்ணு நினைக்க கூடாது. இங்க நிறைய பேர் இருக்காங்க, என்ன நான் சொல்றது உண்மைதானே. மூணாவது மனுஷன் கூட நல்லா வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்து பெருமையும் சந்தோஷமும் தான் படுவான். ஆனா நம்ம கூடவே இருக்கான் பாருங்க, அவன் தாங்க நம்மளை பார்த்து பொறாமே படுவான். சோ நீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை யார்ட்டுமே சொல்லாதீங்க, காட்டிக்காதீங்க. அப்படி சொல்லிட்டீங்களா காட்டிட்டீங்களா போச்சு, உங்களை முடிக்கிற வரைக்கும் அவன் தூங்க மாட்டான். இதை மறுக்க முடியல அப்படின்னாலும் இதாங்க நெசம். நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பீங்க. நீங்க நல்லா வரத பார்த்து உங்க கூட இருக்கிறவனே பொறாமப்பட்டு உங்களை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நினைப்பான். இத மாதிரி நீங்க அனுபவப்பட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க, நானுமே அனுபவப்பட்டிருக்கேன். இப்பலாம் பாத்தீங்கன்னா கடன் இல்லாம வாழ்றவன் தான் உண்மையான பணக்காரன். ஏதோ ஒரு நாளுக்கா சம்பாரிச்சோமா, குடும்பத்தை பாத்துக்கிட்டோமா, அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செலவு பண்ணோமா, அப்படியே நீட்டா லைஃபை தள்ளிட்டு போயிட்டே இருக்கணுங்க. யாரை பார்த்துமே பொறாமையோ கோவமோ வஞ்சமோ வைக்கவே கூடாது. அப்படி வச்சா நல்லாவே இருக்க மாட்டோம். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை.